ஆண்டவருடைய அழகை ரசிக்கிற யாருமே அழகா இல்லாம போனதே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க அழகாகணும்னா, உங்க வாழ்க்கை அழகாகணும்னா இயேசுனுடைய அழகை ரசிக்க பழகு. ஆமேன்னு சொல்லுவோம். யாருக்காவது இந்த அனுபவம் வந்திருக்கா? அனுபவம் வந்திருக்கா? நீங்க எத்தனை பேர் அப்படின்னு தெரியல. ஆனாலாம் நான் என்னுடைய வாலிப நாட்களை ரொம்ப ரசிப்பேன். அப்படின்னா ஆண்டவருடைய அழகை நினைச்சு அப்படியே அழுதுருக்கிறேன். ஒன்னா வர்ணிச்சு, ஆண்டவரே நீங்க எவ்வளவு அழகானவங்கப்பா, சே எப்படிப்பா இவ்வளோ, இப்படி உங்க ரத்தம் எவ்வளோ அழகு, உங்க சிலுவை பாடுகள் எவ்வளோ அழகு, ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய அழகுக்கு மிஞ்சி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. உண்மைன்னு சொல்லுங்க. வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க உயரணும்னு நினைச்சீங்கன்னா இயேசுவை ரசிக்க ஆரம்பிங்க, அவருடைய அழகை ரசிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், அவருடைய அழகை ரசிச்சதுனால தாங்க நான் இன்னைக்கு வரையிலும் ஊழியத்தில் நான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் ஊழியத்தில் நிற்கிறதற்கு, பிரசங்கம் பண்ணுவதற்கு, ஆராதனை செய்வதற்கு எல்லாத்துக்கும் காரணம் பல நாட்கள் ஆண்டவருடைய அழகை அப்படியே ரசித்து ரசித்து, உங்க அழகுல நான் மூழ்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே உங்க அழகை நாங்க ரசிக்கிறோம். பாருங்களேன், நமக்கு ரொம்ப பிடிக்கிறவங்களுடைய அழகை தான் நம்ம ரசிக்க முடியும். சிலர் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, ஆனா நிறைய பேர் அவங்களுக்கு ஃபேன்ஸா இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு பிடிக்கும். இந்த பசங்க சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இது உலகத்தில் இருக்கிற ஒரு பாடல். அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டாமா, ரொம்ப அழகான பாட்டு. ஆனா அந்த பாட்டை நிறைய பேர் அன்லைக் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா மைனஸ் அந்த லைக் பண்ணியிருக்காங்க. ஆனா அவ்வளோ அழகான பாட்டலாமா, லட்சக்கணக்கான வியூவர்ஸ் அதுல இருக்காங்களாமா. ஆனா அந்த பாட்டை நிறைய பேர் அன்லைக் பண்ணியிருக்காங்க. நல்லா இல்லை, நல்லா இல்லை, நல்லா இல்லை. ஆனா லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த பாட்டு சூப்பர் பாட்டு, ஆனா அந்த பாட்டுல நடிக்கிறவரை யாருக்குமே பிடிக்காதாமா. அதனால நிறைய பேர் அன்லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் ஒரு பாட்டை நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா கூட அந்த பாட்டு பாடினவர் நல்ல, ஒருத்தரை ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவருடைய அழகை அவங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம யாருடைய அழகை ரசிக்கணும்னா, எனக்கு பிடிச்சவர் கர்த்தர், அவருடைய அழகை நான் ரசிக்க ஆரம்பிக்கிறேன். ஆமென். உங்கள்கிட்ட உண்மையா கேட்கிறேன், உண்மையா சொல்லுங்க. என்னைக்காவது போய் ஒரு நாள் போய் ஜபத்துல போய் உட்கார்ந்துட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படியே அவருடைய அழகை நினைச்சு அப்படியே அழுது, சரி எவ்வளோ அழகாண்டவரை நீங்க என்ன ஆண்டவரை செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு செஞ்சோம், அப்படி நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன், அப்படி நான் ஆராதிச்சிருக்கிறேன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஓ பிரைஸ் லார்ட். அப்ப நிறைய பேர் இல்லை. நான் நினைக்கிறேன்னா அவங்க தான் உண்மையா ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஆண்டவரை பிடிச்சவங்க. நான் சொல்றேன், இதை செஞ்சு பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். பல மணி நேரங்கள் நான் கர்த்தருடைய அழகை ரசித்திருக்கிறேன். நான் சொல்றேன், அலங்கோலமா இருந்த என்னுடைய வாழ்க்கை, அசிங்கமா இருந்த என்னுடைய வாழ்க்கை அழகு இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கை அழகு இல்லை. நான் சாணிய தலையில சுமந்துட்டு கிட்டத்தட்ட எங்களுடைய வீட்டிற்கும் எங்க அப்பா வாழை வச்சிருக்க தோப்புக்கும் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்க அப்பா இந்த மாட்டு சாணிகளை எல்லாம் போய் விலை பேசுவார். ஒவ்வொரு கூட்டமா பெரிய பெரிய ஒரு குழிக்குள்ள அந்த மாட்டு சாணிகளை எல்லாம் போட்டு போட்டு பெரியவா நிரப்பி வச்சிருப்பாங்க. அது இருக்கும் ஒரு 3 டன்னு 4 டன்னு. அதை எடுத்துட்டு போய் சாக்கில் சுமந்து ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி வாழை மரத்துக்கு போட்டோம். அந்த வாழைக்கு அந்த வாழை நல்லா வளரும். அதுக்காக எங்க அப்பா எங்க தூக்கி தலை மேல வச்சிருவார். இந்த மாட்டு சாணி எந்த மாட்டு சாணியுமே மணக்காது. மாட்டு சாணி ரொம்ப ஸ்மெல் வரும். அதுவும் போட்ட உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப வித்தியாசமான நாத்தனா அது. நீங்க ஆனா உங்களுக்கெல்லாம் நாத்தம் ரொம்ப குறைவா தான் தெரியும். ஏன்னா இங்க உள்ள மாடுகளெல்லாம் வெறும் பேப்பர் அல்லவா தின்னுது. அது எங்க வெறும் பேப்பரை தின்னுட்டு தண்ணியை குடிக்கிற மாட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாட்டு சாணி அவ்வளோ நாத்தம் இருக்கும். அது வேற. இந்த மாட்டு சாணியை போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது கட்டியாகாம இருக்கிறதுக்கு அந்த மாடை கட்டுற அந்த அந்த இது இருக்குல்ல,
அந்த குடிசை போட்டிருப்பாங்களே மாடை கட்டுறதுக்கு, அதுலேருந்து ஒரு வாய்க்காலை எடுத்து கரெக்டாக அந்த குழிக்குள்ள விட்டுருவாங்க. இந்த மாடு வந்து யூரின் பாஸ் பண்றது எல்லாம் அது வழி வந்து கரெக்டா அந்த மாட்டு சாணி அந்த குழிக்குள்ள போகும். எங்க அப்பா விலை பேசுவார் பாருங்க, கஷ்டமா இருக்கும். அந்த மாட்டு சாணியை தூக்கி தலையில வச்சா அப்படியே ஒழுகும். ஒழுகிறது வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, அந்த மாதிரிலாம் நிறைய ஒழுகும். கண்ணுலாம் ஒழுகும், மூக்கில் ஒழுகும். அப்படியே உச்சன் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த மாட்டு சாணியை அதோடு சேர்ந்து சுமந்து கொண்டு போகும்போது, அதுக்கப்புறம் குளிச்சு 10 டைம் சோப்பு போட்டு குளிச்சா கூட ஒரு 2 நாளுக்கு அந்த ஸ்மெல்லு நமக்கு மூக்கிலே அடிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி ஒரு அழகற்ற வாழ்க்கை வாழ்ந்தவன் நான். ஆனால் இன்னைக்கு நான் நம்புறேன், கர்த்தர் என்னை அழகாக்கி இருக்கிறார், கர்த்தர் அலங்கரித்திருக்கிறார், கர்த்தர் அவருடைய கனமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களையும் எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் நிறைய கொடுத்திருக்கிறார். அலங்கோலமா இருந்த வாழ்க்கையை அழகாக்குறதற்கு அவருடைய அழகை நான் ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். நான் சொல்றேன், இந்த ஜெபத்தில் யாராவது ஒருவர் அலங்கோலமான வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? அசிங்கமாய் நாற்றம் அடிக்கிறது போல வாழ்க்கை, வெளி தோற்றத்துக்குள்ள உள்ளுக்குள்ள கூட நீங்க அப்படி இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், அவருடைய அழகை ரசிக்க ஆரம்பிங்க. உங்க அழகை ரசிக்கிறதற்கு பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் உண்டாக்குவார். உங்க அழகை ரசிக்கிற ஜனங்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. இன்னொரு டைம் கூட எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்கள் எல்லாரும் தட்டி பாடணும். ஓ ஹalleluya. அவர் இடதுகை என் தலைகீழ் வலக்கரத்தாலே தாங்குகிறார். சொல்லுங்க, அவர் இடதுகை என் தலைகீழ் வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமலே என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமலே என்மேல் பறந்த கொடி நேசமே. கைய மேல உயர்த்தி இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. கைய மேல உயர்த்தி இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. ஹல்லேலூயா.